வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் ரைஸ், ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் மஷ்ரூம் சேர்க்கிறேன். மஷ்ரூம் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க காய்கறி, எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பன்னீர் சேர்த்துக்கலாம். சோயா பிடிக்கும் அப்படின்னா சோயா சேர்த்துக்கலாம். அது மாதிரி எது வேணாலும் எனி வெஜிடபிள்ஸ், வெறும் காலிஃப்ளவர் மட்டும் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, வெங்காயத்தையும் சேர்த்துருவோம். நல்ல பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், கொஞ்சம் வரமிளகா பொடி, தனியா பொடி கொஞ்சம். நம்ம வந்து ரொம்ப பெரிய மசாலாலாம் சேர்க்கல, ஜஸ்ட் லாஸ்ட்ல கரம் மசாலா போட போறோம். தாளிக்கிறதுக்கும் ரொம்பவே மசாலா கம்மி தான். ஸோ உங்களுக்கு மசாலா கம்மியா வேணும்னா இந்த மாதிரி தாளிச்சு பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுல வந்து பூண்டு வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூம் சேர்த்துலாம். மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கட்டும். பாஸ்மதி அரிசி உதிருதா வடிச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இது எப்பயும் போல நல்லா ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சமா நெய், கொஞ்சம் உப்பு போட்டு தனியாக வேக வச்சிருங்க. அப்படியே சரிசமமா வந்து ரெடியா இருக்கிற மாதிரி உதிருதா வந்துடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கர்ல அப்படியே வேக வைக்கிறது ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி தனியா மிக்ஸ் பண்ணும்போது அது வேற டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம், இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும், அதனால இப்போ உப்பு சேர்த்துடலாம். மஷ்ரூம் வதங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துட்டா போதும். சேர்த்து 1 நிமிஷம் வதங்கினோடனே நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். இப்போ சாதத்தை சேர்த்துடலாம். நம்ம மேலாக நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நம்ம இன்னும் கரம் மசாலா சேர்க்கல, அதையும் இதில் சேர்த்துருவோம். நான் மிக்ஸ் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும், அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். மிளகா, கொத்தமல்லி போட்டுருவோம். நம்மளுடைய மஷ்ரூம் ரைஸ் ரெடி. டக்குன்னு பண்ணிடலாம் மஷ்ரூம் ரைஸ். இதுக்கு நான் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எனி காய்கறி, எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். பன்னீர் மட்டுமும் போட்டுக்கலாம், இல்லை காலிஃப்ளவர் மட்டும் போட்டுக்கலாம், இல்லை எல்லா மிக்ஸ்டு வெஜிடபிளும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயுமே நம்ம கரம் மசாலா வந்து முன்னாடியே போட்டு வதக்கிடுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி போடும்போது இதில் கொஞ்சம் வாசனை வேற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரெஷ் க்ரீம் நான் சேர்த்தேன் இல்லையா, இது வந்து ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கப்பில், ஒரு ரொம்ப சின்ன கப்பில் ஒரு 1/2 கப்பு, ஒரு 1/4 கப்புக்கு பால் கூட நீங்கள், நான் எவ்வளோ சின்ன கப் எடுத்திருக்கேன் பாருங்க, அதில் ஒரு 1/4 கப்புக்கு பால் கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ரைஸை மிக்ஸ் பண்ணலாம். அதுவும் வேற டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.